அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக துவா கேட்கும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபுல் செஞ்சிடறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல் நீ கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம இன்னொரு சகோதர சகோதரிகளுக்காக துவா செய்யும்போது அந்த துவாவையும் அல்லாஹாலா கபூலாக்குறான். மேலும் அதுக்கான நன்மை நம்மளுக்கு கொடுக்குறான். ப்ளஸ் பக்கத்தில் நம்மளுக்காக ஒரு மலக்கு துவா செய்வாங்க, அல்லாஹ் இவருக்கும் அதே போல் நீ கொடுத்துரு அப்படின்ட்டு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விருப்பத்திற்குரிய நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் துவா மட்டும்தான். வேறு நீங்கள் என்ன லக்ஸரியஸான கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தாலுமே இந்த துவாவுக்கு ஈடாகவே ஆகாது. அதனால் நேசிப்பவர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. நம்மளுடைய யூடியூப் கமெண்டர்ஸ்க்காகவும் அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு திக்கர். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அசர். இந்த வெள்ளிக்கிழமையில் எவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாட்கள்லேயே சிறந்த நாட்கள் ஜுமாவுடைய நாள். அந்த ஜுமாவுடைய நாளில் அசர் தொழுது முடிச்சுட்டு கேட்கக்கூடிய துவாக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்குது, சக்தி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கரை 1000 முறை ஓதிடுங்க. அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், கவலை இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில் நான் நிர்கதியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு நின்றாலும் கூட அல்லாஹு தாலா உதவி செஞ்சுருவான். ஏன்னா அவன் உதவி செய்யக்கூடியவன். நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்ம கேட்குறத நம்ம அவன்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை கேட்கக்கூடியவனாக இருக்கான், பார்க்கக்கூடியவனாக இருக்கான், கருணையாளனாக இருக்கான். நம்ம என்ன துவா கேட்டாலுமோ இப்போ இது நடக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ், இதனால தான் அல்லாஹ் எனக்கு தரலை, இதை கொடுக்கறதுக்காக தான் அல்லாஹ் எனக்கு அந்த சின்னதை கொடுக்கல அப்படின்னு நம்மளோட மனசை நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும். அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா மறைமுகமானவற்றை நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது. எல்லாமே அறிஞ்சவன் அவன் மட்டும்தான். நம்ம அவனை அல்லா 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 அல்லான்னு கேட்கும்போது எப்படி நம்மளை அவன் மறப்பான் சொல்லுங்கள்? நிச்சயமாக மறக்க மாட்டான். நம்ம கேட்குற ஒவ்வொன்றையுமே அவன் கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பாக அவன் நம்மளுக்கு பதில் அளிப்பான். நம்பிக்கை, அந்த முழு நம்பிக்கை நம்ம மனசில் வரணும். அல்லாஹ் நம்மளை எப்போதுமே வெறும் கையை அனுப்பிட மாட்டான் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தெளிவான நம்பிக்கை வச்சு நம்ம அந்த இதை செஞ்சோம், அந்த அமலை செஞ்சோம் அப்படின்னாவே அதோட கூலியை அல்லாஹு தாலா முழுமையாக நம்மளுக்கு கொடுத்துருவான். அல்லாஹ் மனுஷங்க கிடையாது. அவன் வற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையும், நம்மளோட தாயை விட 70 மடங்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்கோம் அல்லாஹ். அப்போது அப்படிப்பட்டவன் நம்ம கையேந்தி கரமேந்தி நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுகும்போது எப்படி நம்மளை நிலைக்குள்ளே செய்வான்? நிச்சயமாக மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சொல்கிறோம்ல, தாங்கவே முடியாத கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆனில், எந்த ஒரு ஆத்மாவுக்குமே அதன் சக்திக்குட்பட்டவாறு நம்ம சோதிக்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னா என்ன? நம்ம சொல்கிறோம்ல, இன்றைக்கி தாங்கவே முடியாத கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தாங்கவே முடியாத கஷ்டம்னு ஒன்று இருந்தால் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். நம்ம இறந்துடுவோம். அதுதான் தாங்கவே முடியாத கஷ்டம். அப்போ அந்த சுச்சுவேஷனை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கான சக்தி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்ல, அப்போது அது நம்மளுக்கு தாங்கக்கூடிய சோதனை தானே. தாங்கவே முடியாத சோதனை அப்படின்னா நம்ம இந்நேரம் வஃபாத்தாயிருப்போம். அல்லாஹ் நம்மளுக்கு அழிச்ச அருட்கொடை நினச்சி அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நம்ம இஸ்திஃபார் செஞ்சாவே நம்மளோட அனைத்து நம்ம எதுக்காக அல்லாஹ்கிட்ட கரமேந்தி துவா செஞ்சாலுமே அல்லாஹு தஆலா அது அனைத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ்.
இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அசர் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்த திக்கரை ஓதுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சொன்னேன் அதுக்கு நான் இவங்க சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து இது நிறைய பேருக்கு வந்து அனுபவிச்சிருக்காங்க இந்த பலனை அப்படிங்கிறதுக்காக ஓதாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு கண்டிப்பாக என் இறைவன் இந்த திக்கரின் மூலமாக எனக்கு ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு வழி காட்டுவான். இது என்ன திக்ர் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹு அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மையான சத்தியத்தின் அரசனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. இதுதான் இந்த திக்ருடைய அர்த்தம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு திக்ரு பார்த்தீங்களா? இதோட அர்த்தத்தையே பாருங்களேன். உண்மையான சத்தியத்தின் அரசன் அவன் தான் அல்லாஹ், வேறு யாருமே கிடையாது, அவனுக்கு இணை யாருமே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் அல்லாஹ் அவ்வளோ அழகாக நம்ம புகழ்ந்துடுறோம். இந்த ஒரு திக்கரை 1000 முறை இன்னைக்கு ஜுமாவுடைய அசருக்கு பிறகு ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நம்மளுடைய அனைத்து விதமான தேவைகளையும் உடனே நிறைவேற்றுவான். அதில் எந்தவித மாற்றமே கிடையாது, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி 11 சலவாத்து ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி 11 சலவாத்துக்கள் ஓதிக்கோங்க. எந்த தேவைக்காக இதை நீங்கள் ஓதுறீங்க அப்படிங்கிறதை நியத்து வச்சுக்கோங்க. நியத்து வச்சு நீங்கள் இதை ஓதுங்க. எப்படி அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாக்களை நொடி பொழுதில் கபுலாக்குறான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இது நிறைய பேருக்கு வந்து ஒரு பலனுள்ள ஒரு அமலாக இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சகோதரி ஷேர் பண்ண திக்ர் தான் இதுவுமே. சரண்யா அப்படிங்கிறவங்க, அதாவது அவங்க இப்போது ஆயிஷா, இவங்க கன்வெர்ட்டட் முஸ்லீம். மாஷா அல்லா, இவங்க வந்துட்டு 4 வருஷமாக இவங்க வந்து இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு இந்த திக்ரை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அவங்களோட வாழ்க்கையில் நிறைய தேவைகளை அவங்களுக்கு இந்த திக்கரின் மூலமாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து இந்த திக்கரின் மூலமாக கிடச்சிருக்கு. மாஷா அல்லா. சில பேருக்கு வந்து சில திக்ரு ஃபேவரட்னு சொல்லுவோம் தெரியுமா, நான் எப்போவுமே திக்ரு தான் ஓதுவேன், எனக்கு நிறைய பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவங்களுடைய ஃபேவரட் திக்ரு இந்த திக்ருன்னு சொல்லியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக அருள் புரியட்டும். ஆமீன். அல்லாஹ் இன்னைக்கு அசருக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த திக்ரை ஓதுங்க. நானும் ஓத போகிறேன். அல்லாஹ் நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி சதக்கத்துல் ஜாரியா அப்படிங்கிற நன்மை பெற்றுக்கோங்க. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்து இந்த துவாவை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஷேர் பண்ணுங்கள். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.